ஸோ ரீசெண்டாக நடந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. குறிப்பாக ஜான்சன் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அது போக மேட்சஸும் நடந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக நடந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல என்ன நடந்திருக்குன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ கிக் ஆஃப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பிளேட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக நிறைய ஸ்டிபுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தார் ட்ரூ மேக்கினர். அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த மேட்ச் நடக்குதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு அண்ட் ஆல்சோ மல்டிபிள் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்மாக் டவுன் கன்ஃபார்ம் இருந்தாங்கன்றதை நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேட்ச் ஓவராலாக பார்த்தோம்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நான் ப்ரெடிக்ஷனில் எல்லாம் சொல்லியிருந்தேன்னா டைட்டில் சேஞ்சஸ் நடந்தால் நல்லாயிருக்கும், பட் பண்ண மாட்டானுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கோடி ரோட்ஸ் அவருடைய ஹீல் டனை வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பண்ணார். ஒரு ஃபேக் இன்ஜுரிலாம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பார். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபேஸ் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ WWE சாம்பியன்ஷிப் மேலே DDT கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பார் கோடி ரோட்ஸு. ஸோ ஒரு சில ஹீல் டன்கான ஹிண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தான்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக கோடி ரோட்ஸ் டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. குறை சொல்கிற அளவுக்கு இந்த மேட்ச்சில் இது எதுவுமே இல்லை. ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஒரு டைட்டில் மேட்ச் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது ஸோ சோனி ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பார்க்க முடிஞ்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோனி லீவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது போக நெட்ஃப்ளிக்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போடுறாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் என்னமோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் போட்டிருந்தானுங்க. ஸோ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேர் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பழைய WWE நமக்கு வேணும் ப்ரோ, ஸோ சோனிலே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலே பார்க்கணுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. என் கையில் எதுவும் இல்லை நண்பா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WWE கையில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ WWE ஆல்மோஸ்ட் டீல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து இந்த டீல் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிவி கொண்டு வருமான்ற ஐடியாவே வந்து பார்த்தீங்கன்னா WWE யோசிப்பானுங்க. அது வரைக்கும் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் தான் கதி, கிரிக்கிஃபை தான் வந்து பார்த்தீங்கன்னா கதி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரா ஸ்மாக் டவுனில் நம்ம சோனியில் பார்க்கலாமான்ற மாதிரி கேட்குறீங்க. அது வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இப்போ இங்கே சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுவாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஸ்டெஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் ஜேட்கர்களுக்கான விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மேட்சையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்சில் பெரிய லெவலில் சொல்கிற லெவலுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேட்கர்கள்லேருந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ டிஃபனி ஸ்டாட்டனை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் WWE இந்த மேட்ச்சில் இன்வால்வ் பண்ணலன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாமினன்ஸோட ஜேட்கர்கள் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நியூ விமன்ஸ் WWE சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட்கர்கள் கரோன் ஆகிட்டாங்க. அண்ட் ஆல்சோ 302 days வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ரெயினை வச்சு இந்த டிஃபனி ஸ்டாட்டனுடைய ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிருக்கு. மற்றபடி இந்த மேட்ச்சில் சொல்கிற லெவலுக்கு எதுவும் இல்லைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மேட்ச்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறமா தான் நான் எதிர்பார்த்த மேட்ச் ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் ரூசோ வர்சஸ் பெண்டாக்கான ட்ரிபிள் த்ரெட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த 4 கார்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன். பட் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரூசோ வந்து பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக்கை அட்டாக் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெஸ்லர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு 3 செகண்ட் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். ஸோ அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் WWE இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஹைலைட்ஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரே விஷயம் இது என்னது ட்ரிபிள் த்ரெட் மேட்சான்ற மாதிரி கேட்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருச்சு. 3 பேருமே இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃப்ரேம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கல. ஸோ இவங்க 3 பேர் இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஃப்ரேம் 3 டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்லுங்க ரிங் இருக்கும்ல, இந்த மேட்சோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரூசோ வந்து பென்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சப்மிஷன் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். அந்த இடத்துல பென்டா ரிஃப்யூஸ் பண்ணிக்கிற நிலையில் பெல் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஆயிரு. யாருன்னு பார்த்தா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிங் பண்ணி விட்டுருவார். அண்ட் ஆல்சோ அந்த ஹேமரை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு வராரு. அதுக்கு முன்னாடி ரூசோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு டாமினிக்கை பொழந்துடுறாருன்னு சொல்லணும். அந்த ஹேமர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்டா வந்து நம்மளுடைய டாமினிக் அட்டாக் பண்ணலான்னு ஒரு ஃபேஸில் வருவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூசோ தலைவிட்டு ரூசோவை அட்டாக் பண்ணி விட்டுருவாரு. அதை யூஸ் பண்ண டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா பென்டாவை தள்ளிவிட்டு ரூசோவுக்கு ஃப்ராக் ஸ்பிளாஷை கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச்சை நான் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க. பட் எனக்கு இந்த மேட்ச்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டே மிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த டைட்டில் டிஃபென்ஸ்க்கு அப்புறமா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோடைய மோஸ்ட் டைட்டில் மேட்சஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காருன்ற ஒரு பெரிய ரெக்கார்டே வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா பெறாரு. இதுக்கப்புறமா ஒரு விக்னெட் பார்த்தீங்கன்னா யார் ஆகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அவருடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆக போகுது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட், அதாவது December 13 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் அவருடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஜான் சீனா என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல ஒரு 16 மேன் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ராவாக இருக்கட்டும், ஸ்மாக்டவுனாக இருக்கட்டும், NXT ஸ்டார்ஸ் போக மல்டிபிள் ஸ்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. இதில் வின் பண்ணுறவங்க, இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி வரவங்க ஜான் சீனா கூட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கான டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா November 10 நடக்க போகிற ராலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிகின் ஆக போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுலேயும் காசு பார்க்குறீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜான் சீனா வச்சு எவ்வளோ காசு சம்பாதிக்கணுமோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE சம்பாதிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க தான் சொன்னாங்க. அதர்வைஸ் அந்த வீடியோ பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல குந்தர், த மிஸ், பென்டா, ட்ரூ மேக்கின்டையர், சோலோ சிகோவா, LA நைட், ரூசோவ், டாமினிக் மிஸ்டீரியோ, பிரன்சன் ரீட், ஷேமஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமலகேஸ்வரை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லிஸ்ட்டில் இருப்பாங்களான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் வீடியோ பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங் வீக்ஸில் அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டு, ஸோ வேக்கெட்டாக இருக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான டைட்டில் மேட்ச்சு, ஜே ஊசோ வர்சஸ் CM பங்கான மேட்ச். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வைஸ் பார்க்கும்போது நான் வந்து CM பங்கு ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஸோ மல்டிபிள் ஃபியூட் ஆப்போனன்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அந்த ஆசை இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நோ. அந்த ஆசை இந்த மேட்ச்சில் என்ன பெரிய லெவலில் இம்ப்ரெசிவாக இல்லைனாலும் CM பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய MMA ட்ரெயினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரிபியூட் பே பண்ணியிருப்பார். அவர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெரிபியூட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. அண்ட் ஆல்சோ டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா CM பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரிபியூட்டை கொடுத்துருப்பாரு. இந்த மேட்ச்சில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா CM பங்கு பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல டைட்டில் ரைஸ் பண்ணி காட்டிடுறாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த 4 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் எதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. ஏன்னா உனக்கு கிக் ஆஃபில் வைக்கும் போது தெரிஞ்சு போச்சு. ஸோ எது எதிர்பார்க்காதீரா, கிக் ஆஃப் மேட்சே இதை வைக்கிறோம்டா, ட்விஸ்ட் எது எதிர்பார்க்காதீரான்ற மாதிரி WWE நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மேட்சை நான் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் பார்த்தேன். எனக்கு அந்த மேட்ச் ஓகே தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் இந்த 4 மேட்சை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. பட் நான் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்சை பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டானுங்க. அதர்வைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து கிடையாது. நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.